அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் ஒவ்வொரு மாதம் 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒரு ஆளுமையை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருவாளர் சேவியர் ராஜ் அவர்கள். தற்பொழுது மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரியில் வேதியியல் ஆய்வக உதவியாளராகவும் மார்னிங் ஸ்டார் ஹாஸ்டலினுடைய உதவி வார்டனாக பணியாற்றி வருகிறார். அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் விடியல் யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார். சார், உங்களை பற்றியும் உங்கள் பின்னணியை பற்றி அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களாம். என் கூட பிறந்தது 2 பேர். அப்புறம் 2 பேரும் அவங்க மீன்பிடி தொழிலை தான் மையமாக கொண்டிருந்தாங்க. நான் மீன் பிடிக்கிறதுக்கு எனக்கு செல்றதுக்காக விருப்பம் கிடையாது. ஆனால் வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கும் குலத்தொழில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் கம்பல் பண்ணாங்க. இருந்தாலும் என்னோடய விடாமுயற்சினால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். அப்புறம் 11, 12 படிக்கிறதுக்காக பிகேபி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இடம் கிடைத்தது. அப்போ என்னுடைய ஹிந்து ஒரு குடும்பம் என்னை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய உதவி பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கில் படிக்கணுன்ட்டு மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கில் எப்படியாவது படிக்கணும் அந்த ஆர்வத்தில் நான் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு ஊருக்கு ஒரே ஒரு அட்மிஷன் தான் கிடைக்கும் ஒரு வருஷம். அதில் எனக்கு மார்க் அடிப்படையில் கிடைக்கல. இருந்தாலும் முயற்சி செய்தேன். ஆயர்ட்டேருந்து திருச்சி ஆயர்ட்டேருந்து மனு வாங்கி கொண்டு கொடுத்த பிறகும் கிடைக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது யூத் ஃபுல் டைமராக ஒரு போஸ்டிங் கிடச்சிது. அதில் OCS மாணவர்களை வழி நடத்தினேன். ஸ்கூல்கள் எல்லாம் பயிற்சிகள் கொடுத்தேன். மாநில அளவுலேயும் பயிற்சிகள் கொடுத்தேன். அப்போ இந்த சுங்காங்கடையில் இயற்கை முழு நல்வாழ்வு மருத்துவமனையில் அருகில் உள்ள ஆசிரமத்தில் தான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதில் விடுமுறை நாட்களில் அங்கே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இதை கடந்து செல்லும் பொழுது ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. படிக்க வேண்டிய ஆசை இருந்த இடத்துல நமக்கு வேலை கிடைக்கலையே, படிக்கிறது ஒரு இடம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு. அதற்கு முன்னாடி இதில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு அப்புறம் திரும்பவும் முயற்சி பண்ணி பிஎஸ்சி படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்காட் கிறிஸ்து கல்லூரியில் இடம் கிடச்சி எனக்கு விருப்பமான பாடம் கெமிஸ்ட்ரி. அப்போ அதில் இடம் கிடைத்து அதில் படிக்க ஆரம்பித்தேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிக்கணும். அப்போ எனக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வரல. எனக்கு உதவி செய்த குடும்பத்தில் இருந்தவங்களும் அவங்க அப்பாவும் திடீர்னு கரெக்டாக இறந்துட்டாங்க. அவங்க மகன் ரொம்ப உதவி செய்துட்டு இருந்தான். அவனும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவன் பேர் கோலப்பா பிள்ளை. 2 பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி தான் எல்லாம் சொல்லுவாங்க ஊரில் எல்லாம். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் எப்படியாவது வேலை தேடி போகணும்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்ச நாள் கணக்கராக இருந்து வேலை செய்தேன். அதில் கிடைச்ச வருமானத்தை வச்சு பிஎட் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மறைமாவட்டத்துக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு எனக்கு இதில் கேசஸில் நிறுவனத்தில் பால்வாடி இதில் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டாங்க. அது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் தான் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு ஹாஸ்டல் வார்டன் ஒன்று தேவை இருக்குது, டெபுட்டி வார்டன். அப்புறம் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்புறம் ஏற்கனவே நான் மாணவர்களை வழி நடத்தின அந்த யூத் கமிஷனில் இருந்த அனுபவத்தை வச்சு அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையாக பதில் சொன்னதோட ஃபாதர் ஜோசப் பெனடிக்ட் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறீங்க, உங்கள் ஹாஸ்டலில் பசங்க எல்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருப்பாங்க, எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க, தைரியமாக இருப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் இருப்பேன், நீங்கள் எனக்கு நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை தாங்கன்னு கேட்டேன். பொறுப்பு தந்தாங்க.
28 ஆண்டுகள் இந்த விடுதியில் பணி செய்கிறதுக்கு அனுபவம் கிடைத்தது. நிறைய மாணவர்களை வந்து என்னால் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது. சரி, மிக மிக ஏழையான மாணவர்கள் இருக்கும்போது எனக்கு 300 ரூபாய் சம்பளம் தந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் எப்படியாவது கொஞ்சம் சம்பளத்தை வசதி கேட்கும்போது 4000 5000 வந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபாதர் செல்வராஜ் அவங்க மாறும்போது 5000 ரூபா சம்பளத்தை தந்துட்டு அவங்க வந்து மாறி போனாங்க. காலகட்டத்தில் சில மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறது உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் சேரும்போது மேக்சிமம் என்னுடைய சம்பளத்தை அந்த மாணவர் உணவுக்காகவும் விடுதியினுடைய வாடகைக்காகவும் கொடுக்கிறது உண்டு. அப்படியே என்னுடைய காலங்கள் கழிந்தது. இதனால் இப்போது விடுதியை விட்டு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது. நீங்கள் வந்து யூத் கமிஷனில் இருந்ததா சொன்னீங்க. அதேபோல் அந்த OCS மாணவர்கள் வழி நடத்துனதா சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு இல்லை இவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போ இப்போ பல விதங்கள்லேயும் அந்த மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலைகளும், அதுபோல் அன்னைக்கு இருந்த மாணவர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையும், இல்லை அன்னைக்கு இருந்த இளைஞர்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனநிலை, அதை கொஞ்சம் சொல்லுங்களா? அன்னைக்கு உள்ள இளைஞர்கள் மாணவருடைய மனநிலை எப்படின்னா, ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு களிமாரில் தான் எங்களுக்கு மீட்டிங் போடுவாங்க. ஒரு கார்டு போடணும் அல்லது விசிட்டிங் போனால் உடனே எல்லாம் ஓடியே வந்துடுவாங்க. சேவரனா வந்துட்டாங்கன்னு மாணவர்கள்லாம் வருவாங்க. பயிற்சியிலையும் முன்கூட்டியே வந்து உட்காந்துருவாங்க. இப்போ உள்ள மாணவர்களை நம்ம தேடி போனாங்கன்னா எல்லாருமே தலைமுறை ஆகிறது போல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அவங்களுடைய நேரங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் தட்டி கழிக்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏன்னா கலாச்சாரம் மாறிடுச்சு, அவனுடைய சூழ்நிலைகளும் மாறிடுச்சு. அது நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. முன்னால் உள்ள மாணவர்கள் வந்து விடுதி மாணவராக இருந்தாலும் சரி தான், இளைஞர்களாக இருந்தாலும் சரி தான், நமக்கு சொல்கிறபடி எல்லாமே நல்லா கேட்பாங்க. படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், முயற்சி எடுக்கணும், அதுக்கடுத்து திரும்ப திரும்ப நமக்கு நல்ல மார்க் எடுத்து வெற்றி வரணும். இப்போ உள்ள மாணவர்கள் அப்படி இல்லை. பாஸ் ஆனால் போதும் அல்லது சர்டிஃபிகேட் கிடைச்சா போதும், அந்த ஒரு மனநிலை தான் பார்க்க முடியுது. இந்த நம்முடைய கல்லூரியில் உள்ள அந்த உங்களுடைய பணி அனுபவம், அதே போல் இந்த விடுதி அனுபவம், இதில் எந்த விதத்தில் மாணவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கு? அல்லன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கல்லூரியில் இருந்தோம் அந்த விடுதலை இருக்கும்போது மாணவர்கள் உங்களுடைய அணுகுமுறையை எப்படி பார்த்தாங்க? கல்லூரியில் நம்முடைய லேபர்ஸ்லாம் இருக்கும் பொழுது மாணவர்களை மேக்சிமம் நான் வந்து அவங்களோட என்கரேஜ் பண்ணுவேன், உற்சாகப்படுத்துவேன். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டைமில் ஒரு வேளை ஆப்சண்ட்டாக இருந்தால் கூட திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது லேபில் கூட்டிகிட்டு வந்து ப்ராக்டிக்கல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து, எக்ஸாம் டேலையும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி அவனுடைய நல்ல ஒரு மாணவர்களாக இங்கேருந்து போகணும் அதை பார்ப்பேன். ஏன்னா இந்த மாணவர்கள் தான் வருங்காலத்தில் நமக்காக மாணவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நான் அந்த டைமில் பாண்டிச்சேரியில் ஒரு மாணவர் இருந்தான், கடலூர்லேருந்து ஒரு மாணவர் இருந்தாங்க, பூனேலேருந்து ஒரு மாணவர் இருந்தான், மும்பையிலேருந்து ஒரு மாணவர் இருந்தாங்க. இந்த மாணவர்கள்லாம் வந்து இப்போவும் எனக்கு வந்து அவங்க எல்லாம் குடும்பங்கள் ஆகி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் இங்கே வருவாங்க. வந்துட்டு நிறைய அவங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம், நாங்கள்லாம் படிக்கலைன்னா இப்படி தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுன்னா, நான் மேல்மண்டலத்துலேருந்து பிரவீன் ஜோஸ்னு ஒரு பையன், அவன் வந்து கம்ப்யூட்டர் கிடைக்கிற சீட் கிடைக்கிறதும் கஷ்டம்தான் ஸ்டார்டிங்கில். வந்துட்டு நான் போகலை, நான் படிக்கலை, இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ஹாஸ்டல் படிக்கலை அப்படி சொல்லிட்டு அம்மா அப்போ காலை பிடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னாப்புல. அப்புறம் அந்த பையன் விடுதியிலேருந்து லீவ் விட்டால் கூட போகவே மாட்டான். அவ்வளவு அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனுடைய அனுபவம் அவனுடைய அணுகுமுறையும் நான் அவருடைய காட்டக்கூடிய கரிசனையில் தான் அந்த மாணவர்கள் இருந்தாங்க. அந்த மாணவன் தான் நிறைய மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஏதாவது பசங்க படிக்கலை இப்படி மோசமாக இருந்தாங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லி தான் வந்து மாணவர்கள் நிறைய வேறு ஹாஸ்டலில் தங்கினாங்க. 125 மாணவர்கள் இருந்தாங்க. ரொம்ப சிரமம். டெய்லி ஒரு 5-6 பேர் வந்து சிக்காயிடுவாங்க. நைட்டெல்லாம் வந்து கதை தட்டுவாங்க, தூங்கவே முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டலுங்க கிடையாது. ஒன்றில் ஜெயசரன் அல்லது ஹோலி கிராஸ் தான் கூட்டிகிட்டு போகணும். ஆட்டோ ராத்திரி 12-1 மணிக்கு ஆட்டோவில் சொல்லி போகணுன்னா வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கணும்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே சாப்பாடு இதெல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் இருந்துச்சு. அதனால் நினச்சி பார்க்கும்போது மாணவர்கள், ஆனால் அந்த டைமில் மாணவர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. கடந்த ஒரு 28 வருஷமாக நீங்கள் இங்கே பணி செய்திருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பல தாளாளர்கள் இல்லைன்னா பல வார்டன்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா குறிப்பிட வேண்டிய சில நிகழ்வுகளாக இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுடைய மனதில் இருக்குதா? ஆமாம், இருக்குது. முதல்ல வந்து பொறுப்பேற்கும்போது வந்துட்டு ஃபாதர் ஜோசப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து ஆக்சுவல் போகிறதே கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு முழு நேரமும் இங்கே ஆயிரும். காலையில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுலாம் இருக்கும். அப்போ வந்து ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும் பொழுதும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 5 மணிக்கெல்லாம் எந்திக்கணும், 6 மணிக்கு எல்லாம் வந்து பசங்களெல்லாம் எழுப்பி விடணும். நான் குளிச்சு ரெடியாக இருந்தால் தான் அவங்களெல்லாம் எழுப்பிவிட முடியும். அப்போ ஸ்டடியெல்லாம் 6 மணிக்கு அப்படி இருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில் ஃபாதர் ஜோசப் பண்ணிட்டு. அவர் இயேசுமரியான் ஃபாதரும் மறக்க முடியாத ஒரு தான். ஒரு வாட்டி வந்து ரொம்ப சிக்காகி கிட்னி ஸ்டோன் வந்துங்க படுத்துட்டேன், ஹாஸ்டல் டே. அப்புறம் இங்கே என்ன வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கூடயே பக்கத்தில் இருந்தாங்க. அது மாதிரி வீட்டில் அப்படியெல்லாம் ரொம்ப கவனிக்கிறதுலாம் கஷ்டம் அப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து காசு எதிர்பார்ப்பாங்க, நமக்கு வீட்டில் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கணும், நம்ம லைஃப்பை பார்க்கணும்னு நினச்சிட்டு அந்த எய்மில் இருந்தனால கொஞ்சம் என்னை தள்ளி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் ரொம்ப இது ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஃபாதர் விக்டர் பீரியடில் வந்து நம்ம நல்லா இருந்தேன். ஃபாதர் ஹில்லரி பீரியடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் எனக்கும் ஒத்து வரல. அதிலெல்லாம் கொஞ்சம் மனத்தாங்கல்லாம் இருந்துச்சு. பிறகு போக போக அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க சரின்ட்டு. மற்ற மாதிரி சொல்ல போனால் வேறு கரஸ்பாண்டன்ட்டு அந்த பழகினதில். ஸோ நீங்கள் வந்த புதுசில் வந்து ரொம்ப என்ன புரியாமல் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நானும் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிட்டீங்க. அது நல்லா இருக்குது. இப்போது அது கடைசியில் இப்போ பிரிய போகிறோமேன்னு இருக்கும்போது கொஞ்சம் மனசில் ஆழமான வருத்தம் அப்படி இருக்கும். உங்களுடைய இந்த அனுபவத்தில் நீங்கள் காலேஜுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதே போல் இந்த விடுதிக்கு உங்களுடைய அந்த நல்ல ஒரு 28 வருட அனுபவத்தை அடிப்படையில் வச்சு நீங்கள் கல்லூரிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்முடைய அந்த விடுதிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கல்லூரி பொறுத்தளவில் மாணவர்கிட்ட கொஞ்சம் கூட ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சம் அது கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் கூட இருக்கணும். அப்புறம் அந்த மாணவர்கள் தான் இப்போ நமக்கு ஒரு தொய்வான நிலையில் இருந்துகிட்டு இருக்கனால அந்த மாணவர்கள் மேலே நமக்கு அக்கறை காட்டும் பொழுது அவங்க இன்னொரு மாணவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ முன்னால் உள்ள மாணவர்கள் ஏன் நமக்கு இவ்வளோ அட்மிஷன் தராங்கன்னா, எனக்கு போன தடவை 15 அட்மிஷன் நான் கொண்டு வந்தேன். 10 அட்மிஷன் வந்து நான் போட்டேன். மற்றும் சிக்காக இருந்தனால ஒரு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு அட்மிஷன் நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு பிறகு நானே அவங்க பேரில் போடணுன்ட்டு வேறு 5 பேரை போட்டுருந்துச்சு. அப்புறம் அதனால் என்னென்ன ஃபாதர் நமக்கு முயற்சி பண்ணினா முடியும். அப்புறம் அந்த மாணவர்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இன்னொரு மாணவர்கள் நம்மளை தேடி அவங்க அந்த கொண்டு வருவாங்க. சின்ன சின்ன தவறுகளையும் பெருசாக்காமல் அவன் சொன்னால் புரிய வேண்டியதை சொல்லிட்டான்னா அவனை போல ஒரு நல்ல மாணவர்கள் நமக்கு கிடைக்கிறது இருக்காது. சுங்காங்கடை திருத்தல மக்களுக்கு உங்களை நல்லா பிடிக்கும். எல்லாருமே உங்களை பிரதர்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதில் அந்த அனுபவத்தை பற்றி, அந்த திருத்தலத்தில் உள்ள மக்களுடைய அன்பு இல்லைன்னா உங்களுடைய அந்த ஈடுபாடு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருத்தலத்தை பொறுத்த மட்டும் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, யார் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரதர் இருந்தாச்சுன்னா அந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லிட்டு. அவன் சின்னதுலேயே நான் வந்து இங்கே வந்த புதுசுலேயே முதல்ல பிஷப் என்னை கூப்பிட்டு சொன்னது, சுங்காங்கடைக்கும் நீங்கள் உதவி செய்யணும், சர்ச்சுக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் அங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய ஃபாதர்ஸும் முழு மூச்சா என்னட்டே வந்து என்ன வேலையெல்லாம் என்கிட்ட தந்துடுவாங்க. எல்லா ஒர்க்கையும் நான் செய்து கச்சிதமாக வந்து திருவிழா இருந்தாலும் சரி தான், அது அன்பிய விசிட்டிங்காக இருக்கும், மறைக்கல்வி, அப்புறம் யூத்தில் உள்ள பசங்களை பார்க்குறது, மறைக்கல்வி மன்றத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கைட் பண்ணுறது. ஃபாதர் வந்து மேக்ஸிமம் உள்ள வேலைகளை என்கிட்ட தருவாங்க. அது எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும், சும்மா இருக்கிறது பிடிக்காதனால. அப்புறம் எல்லா வீடுகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் கூடுவாங்க. ஃபாதர் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பிரதர் நீங்களாவது வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கம்பல் பண்ணுவாங்க. அதனால் வந்து சுங்காங்கடை மக்களையும் மறக்க முடியாது.
அவங்களும் என்னை வந்து அந்த ஊரில் உள்ள ஒரு ஆளுங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சில பேர் நீங்கள் உங்களுடைய வரியை வச்சுட்டு இங்கேயே இருக்கலாமே, சுங்காங்கடையில் இருக்கலாமே அப்படியெல்லாம் வந்து சொன்ன நாட்களும் உண்டு. இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. இல்லை, என்னுடைய பணி வேறு, நான் அங்கே போகிறேன் அப்படி சொல்லி சொன்னேன். ஆனால் எனக்கு நல்ல அன்பாக இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து கேட்பாங்க. அதாவது பிறகு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போதும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தாங்க. ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போவும் அதே தான் கேட்பாங்க, ஹெல்த்து நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டுலாம். அந்த பாசத்தை மறக்கவே முடியாது. நீங்கள் போனாலும் அடிக்கடி நீங்கள் வாங்க, கல்யாணத்துக்கு விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ வரணும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்பப்போ கேட்கும்போது சொன்னீங்க, இப்போ நான் வந்து அங்கே ஆசிரமத்துக்கு போகிறேன், சிவகங்கை போகிறேன்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த ஆசிரமம், அதே போல் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி தீர்மானிச்சிருக்கிறீங்க, அதோடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கிறீங்க? ஆமாம், என்னுடைய எதிர்காலம் இப்போ அம்மா அப்பா இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ இல்லை. அதோட மேலே சிவகங்கையில் பெனடிக்டன்ஸ் இங்கே இருந்தாங்க. விடுமுறை நாட்களில் இங்கே ஹாஸ்டலில் சாப்பாடு இல்லாத டைமில் ஆசிரமத்தில் நான் அங்கே தான் சுங்கங்கடையில் முதல்ல இருக்கும்போது அங்கே தான் போய் அவங்க கூட தான் ஸ்டே பண்ணுவேன். அவங்க தான் சாப்பாடெலாம் தருவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய பாசங்களும் தான் மேக்சிமம் எனக்கு அந்த சிவகங்கையில் உள்ள அந்த பிரதேசம் மேலே இருந்துச்சு. அவங்க லீவுக்கு அவங்களுடைய சபையில் என்ன ஒரு ஆளாட்டம் ஏற்றுக்கிட்டாங்க. என்னென்னா எப்போ வேணாலும் நீங்கள் இங்கிட்ட வரலாம், இங்கே இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம் அப்படி இப்போ கூப்பிட்ருக்காங்க. பெங்களூரில் நீங்கள் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் சிவகங்கையிலே தான் இருக்கிறீங்களா, அல்லது வீட்டில் ஒரு நாள் இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஜூன் வரைக்கும் வீட்டில் இருப்பேன்னு. அதுக்கப்புறம் நான் அங்கே ஆசிரமத்தில் வருவேன். வந்து அங்களுடைய வாட்டர் பிளான்ட் இருக்குது, அங்களுடைய டெஸ்டிங் அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த நம்ம காலத்தை கழிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா சும்மா அப்படி இருந்தாச்சுன்னா நோய்வாய்ப்பட்டதுல ஆயிரும். ஊரில் நமக்கு எங்கேயாவது வேலை ஏதாவது பார்க்கலான்னா நல்லா இருக்காது. நம்ம லைஃப் ஏற்றாவது ப்ரேயர் காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்காது. எனக்கு ரொம்ப ப்ரேயர் பண்ணதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பிடிக்கும். அதனால தான் எனக்கு அந்த லைஃப் நான் தேர்ந்தெடுத்தேன். பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுடைய அனுபவங்கள், பல பல நல்ல ஆலோசனைகள், உங்களுடைய நல்ல உணர்வுபூர்வமான ஒரு உங்களுடைய பகிர்வை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. குடியில் யூடியூப் நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி. நன்றி.